ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரதி டீல்ஸ். இன்றைக்கி 2வது நாள் கார்த்திகை தீபத்தில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, திருவண்ணாமலையில் பெரிய தீபம், அதாவது மகா தீபம் சிவபெருமானுக்காக நம்ம ஏற்றிருப்பாங்க. அதை தரிசிச்சுட்டு நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்கோண வடிவில் இருக்கிற ஓம் சரவண பவ அப்படிங்கிற கோலம் தான். அதே மாதிரி வீட்டில் எல்லா வாசப்படியெல்லாம் நல்லா அலங்கரித்து அழகாக கோலம் போட்டு எல்லா இடமும் நம்ம அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அங்கே தீபம் ஏற்றினதையும் வீட்லேயும் தீபம் ஏற்றி நம்ம வழிபட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், அப்பாவையும் மகனையும் சேர்ந்து வழிபட்டோன்னா, அதாவது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபட்டோன்னா இன்னுமே நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற சட்கோண வடிவில் இருக்கிற இந்த கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் இன்றைக்கி மகா தீபத்தன்னைக்கு ஏற்றி வழிபட்டோன்னா எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கண்டிப்பாக மற்ற நாள்லேயும் நம்ம இந்த கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றினோன்னா ரொம்பவே ஸ்பெஷல். 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டோன்னா சரவண பவங்கிறது அழகான ஒரு 6 எழுத்து மந்திரம். அது உச்சரிக்கும் போதும் சரி, அதை நம்ம இந்த மாதிரி கோலமாக போட்டு தீபம் ஏற்றும் போதும் சரி, பலன்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். சஷ்டியில் நம்ம இந்த கோலம் போட்டு நார்மலாக வழிபடுவோம். இன்றைக்கி மகாதீபத்தன்னைக்கும் இதை போட்டு நம்ம வழிபட்டோன்னா ரொம்ப எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும். ரொம்ப நல்லதும் கூட. வீட்டில் எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரியான நாட்களில் விளக்கு வச்சு நம்ம அலங்கரிக்கிறது நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுவும் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு மனத்தில் ஒரு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி பெரிய மகாதீபத்தையும் தரிசிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.